ஆன்லைன் பிஏ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மக்களே, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? என்னடா அடிக்கடி இவங்க வந்துடுறாங்களே அப்படின்னு சொல்லி யாரும் தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்காதீங்க, திட்டிடாதீங்க. நமக்கு தெரிஞ்ச பல நல்ல விஷயங்களை நிறைய பேர்த்துக்கு சொல்கிறதுல எந்த தப்பும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அந்த ஒரு காரணத்துக்காக உங்கள் கூட இந்த விஷயங்களை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் சரி லைவில் சொல்லலாம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நான் வரேன். இன்றைக்கி பேச போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் முடிஞ்சது ஓகே, முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அதுதான் இப்போ நம்ம கையில் இருக்குது. என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் இருக்கோம். இருந்தாலும் இந்த இந்த வெற்றியை நம்ம எப்படி தக்க வச்சுக்க போகிறோம் இனிமே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேசுகிறதுக்காக தான் இப்போ நான் வந்திருக்கேன். பார்த்துருப்பீங்க நிறைய ப்ராடக்ட்ஸ் நான் சொல்லியிருந்தேன். இப்போ அந்நிய நாட்டு பெப்சி, கோக்கு, இந்த மாதிரி பல விஷயங்கள், கேஎஃப்சி, மெக்டொனால்ட்ஸ், இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம தடுக்கலாம், நிறுத்துறதுனால நமக்கு நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அது மட்டும் பண்ணிட்டா நம்ம முன்னேறிடுவோ, நம்ம ஜெயிச்சிடவோ முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு பார்ட்டு தான். இதை விட நிறைய விஷயங்கள் நம்ம பண்ண வேண்டியிருக்கு. என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஜல்லிக்கட்டுக்கு பின்னாடி எவ்வளவோ பல விஷயங்கள், மர்மங்கள் இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம். அதே மாதிரி தான் இந்த சேவல் சண்டையை தடுத்தாங்க, அதில் பல விஷயங்கள் இருக்குது. ஏன்னா அதனால தான் பிராய்லர் கோழின்ற ஒரு விஷயம் உள்ளே வந்தது. அதே மாதிரி நாட்டு நாய்ங்கள்ன்ற ஒரு விஷயத்த அவங்க தடை பண்ணி, அதாவது அதனால பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லி வதந்தி பரப்பி அவங்க அவங்களோட நாய்கள், அதாவது ஜெர்மன் ஷெப்பர்ட், பொமெரேனியன், இந்த மாதிரி டாபர்மேன், இந்த மாதிரி நாய்களை உள்ளே கொண்டு வந்தாங்க. எதுக்கு? பெடிகிரியை விற்கிறதுக்காக. நாயில் கூடவா இவங்க லாபம் பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு பெரிய பெரிய ஆச்சரியக்குறியாக இருக்குது. நமக்கு இதெல்லாம் நம்ம இப்போ தெரியல, நமக்கு இதுக்கு முன்னாடி தெரியல. சரி, ஓகேடா, நாய் தானே, பெடிகிரி தானே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இதில் என்ன பெரிய விஷயம் அடங்கியிருக்குன்னா, இப்போ நாட்டு நாய்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் போடுற சாப்பாடு அதை கூட சாப்பிட்டுக்கும். நீங்கள் வீட்டில் போடுற சாப்பாடு எதுனாலும் நம்ம கூட அவ்வளோ அழகாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கும், நம்ம கூட அழகாக வாழும், நம்ம குழந்தைங்களோட அவ்வளோ அழகாக பழகும். இந்த மாதிரிலாம் பல விஷயம் இருக்குது. ஆனால் அதுவே அந்த நாட்டவர்களோட நாய்கள்லாம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, நிறைய ஊசி போடணும், மருந்து கரெக்டாக கொடுக்கணும், அதை ஒவ்வொரு டயத்துலையும் நீங்கள் பராமரிக்கணும், ஷாம்பு வாங்கணும், சோப்பு வாங்கணும், பெடிகிரி கொடுத்தா தான் சாப்பிடும். இந்த மாதிரி பல விஷயங்கள். இதுக்கு பின்னாடி ஒவ்வொருத்துக்கும் பின்னாடி பல விஷயங்கள் அடங்கியிருக்கு. லாபம் இல்லாமல் யாருமே எதுவுமே பண்ண மாட்டாங்க. நம்மளை பார்த்தா அவங்களுக்கு ரொம்ப இலக்காரமாக தெரிஞ்சிருக்கு. அதனால தான் எல்லாத்தையும் நம்ம இதுக்குள்ளே கொண்டு வச்சுருக்காங்க. இது வரைக்கும் போனது எவ்வளவோ அடிமையாகவும் பல சுதந்திரம் கிடச்சும் நம்ம அடிமையாக தான் இருக்கோன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். இது வரைக்கும் போனது போட்டோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்போ நம்மளுக்கு ஒரு வெற்றியாக நம்ம கையில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கோப்பை மாதிரி, நம்ம போராட்டத்தோட பரிசு மாதிரி நம்ம கையில் கிடச்சிருக்கு. இதை நம்ம எப்படி தக்க வச்சுக்க போகிறோம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பேச போகிற பேச்சு. இதுக்கு முன்னாடி ஓகே, அதாவது இப்போ 2 நாள் முன்னாடி கூட பல அசம்பாவிதங்கள், பல விஷயங்கள் நடந்திருக்கு. இதை பற்றி நம்ம பேசியோ திருப்பி அதை பற்றி பேசி அவங்க இதை பற்றி பேசிட்டா மற்ற விஷயங்களை மறந்துடுவாங்கன்றதுக்காகவே நம்மளுக்கு பல விஷயங்களை ஊழலில் கொண்டு வராங்க. இந்த விஷயம் போச்சுன்னா இன்னொரு விஷயம். மக்கள் அப்படி தான், ஒரு விஷயத்த நம்ம கொண்டு வந்தோம்னா அடுத்த விஷயத்த மறந்துடுவாங்க, இந்த விஷயத்த நம்ம இதுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம்னா அந்த விஷயத்த மறந்துடுவாங்க. இப்படி தான் பிளான் பண்ணுறாங்க அவங்க. அதுக்கும் நம்ம பலியாகிட்டு இருக்கோம். நம்ம அப்படி கிடையாது. தமிழர்கள் என்றைக்குமே முட்டாள்கள் கிடையாதுன்றதை நம்ம நிரூபிக்கணும். அது எல்லாருக்கும் முன்னாடி தெரிஞ்சிருக்கும், ஊடையில் போயிடுச்சு, இப்போ திருப்பி தெரிஞ்சிருக்கும். இது நம்ம கையில் எப்படி தக்க வச்சுக்க போகிறோம்? நம்ம நிறைய சிந்திக்க வேண்டியிருக்கு. எப்படி அந்தந்த நாட்டோட அந்நிய நாட்டோடதை நம்ம தடை பண்ணுறோமோ, புறக்கணிக்கிறோமோ, அது மூலமாக தான் நம்ம மேலோங்கி வர முடியும். தமிழ்நாடு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே, தமிழ்நாட்டு பொருட்களை நீங்கள் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வாங்குங்க. தமிழ்நாட்டில் என்னென்னவோ இருக்குது. ஏன் குழந்தைக்கு நான் இப்போ சொல்லணுமே அப்படின்றதுக்காக சொல்லலை, நான் இப்போ சொல்கிறேன். என் குழந்தைக்கு நான் வாங்கி கொடுக்குறேன் இப்போதைக்கு. அதாவது அவனுக்கு 2 வயசுலேருந்து தான் நான் வேறு இதெல்லாம் கொடுக்குறேன். என்ன வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னா,
கடலை மிட்டாய், தேங்காய் மிட்டாய் இங்கே கிடைக்கிது, இங்கே செஞ்சு விற்கிறாங்க, கிடைக்கிது. நான் அதை தான் வாங்கிக்கிறேன். கடலை மிட்டாய், தேங்காய் மிட்டாய், அப்பளம் நம்ம சின்ன வயசில் சாப்பிட்ருப்போம். இப்போ பார்த்தா எனக்கே சாப்பிடும் போல் இருக்குன்னா பார்த்துக்கோங்க, அவ்வளோ ஆசையாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு விஷயம். அதெல்லாம் வாங்கி நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்து அவங்க இதுக்கப்புறம் இருக்க போகிற ஜென்ரேஷனை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். பீஸா பர்கர் சாப்பிட்றதுனால என்ன ஆகுறாங்கன்னு பார்த்தீங்கனாலே எல்லாருக்கும் தெரியும். 10 வயசு குழந்தைய பார்க்கும்போது 25 வயசு பெரியவங்க மாதிரி இருக்காங்க. நான் சத்தியமாக பார்த்தது இல்லைங்க. அப்படி ஒரு பொண்ணு அன்றைக்கி வந்துச்சு, என்னம்மா படிக்கிற அப்படின்னு கேட்டேன். நான் பார்த்தா ஒரு காலேஜ் படிப்பா அப்படின்னு நினச்சிட்டு கேட்டேன், என்னம்மா படிக்கிற? நான் 5th படிக்கிறேன் ஆண்டி அப்படி சொல்லிச்சு. ஐயோ, என்னை விட ஒரு 5 வயசு 6 வயசு கம்மியாக இருக்க மாதிரி தான் இருந்தது அந்த பொண்ணை பார்க்கும்போது. ஆனால் அந்த பொண்ணு வெறும் 12 வயசோ என்னமோ தானா, 5th 6th படிக்கிறேன்னு சொல்லிச்சு. பயமாக இருக்குது. நம்ம பிள்ளைங்க இப்போது 4-5 வயசு குழந்தைங்க இருப்பாங்க அவங்களுக்கு, இதே மாதிரி தின்பண்டங்களை மறுபடியும், அதாவது அந்த பீஸா பர்கர் இதை மாதிரி தேவையில்லாதெல்லாம் லேஸு குர்குரே இதெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா 15 வயசில் நம்ம குழந்தைங்கள பார்த்தும் எல்லோரும் இப்படி தாங்க சொல்லுவாங்க. அதை நினச்சா எனக்கு இப்போவே பயமாக இருக்குது. அதனால் நான் உறுதிமொழியாக எடுத்துக்கிட்டு இதை நான் செஞ்சிகிட்ருக்கேன். செய்யாமல் நான் உங்கள்கிட்ட சொல்லலை, நான் செஞ்சிட்ருக்கேன். என் குழந்தைக்கு இதை தான் நான் வாங்கித்தரேன். ஸ்கூல் ஸ்நாக்ஸுக்கு அவன் அதை தான் எடுத்துகிட்டு போகிறான். பிஸ்கெட்டெல்லாம் எங்கள் வீட்டில் நிறுத்தி ரொம்ப நாள் ஆச்சு. சாக்லேட் எவ்வளோ முடியுமோ குறைச்சாச்சு. பீஸா பர்கர் வாங்கி தர்றதே இல்லை. என் பையனுக்கு பிடிக்கும் ஆக்சுவலாக. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவன் சாப்பிட்ருக்கான். நான் இதுக்காக பொய் சொல்ல விரும்பலை. 2 வருஷம் முன்னாடி வரைக்கும் கேட்டான், வாங்கி கொடுத்துருக்கேன், நானும் சாப்பிட்ருக்கேன். அதோட விளைவுகள் என்னன்னு நமக்கு எப்பயுமே லேட்டாக தான் தெரியும். ஆனால் அவன் லைஃப்லேயும் சரி, என் லைஃப்லேயும் ஒரு 2 தடவை 3 தடவை அவ்வளோதான். கண்டினியூஸாக போய் வாரம் சாப்பிட்றது, மாதத்துக்கு 4 தடவை சாப்பிட்ற பழக்கம்லாம் எங்களுக்கு கிடையாது. இனி அந்த பழக்கம் வரவே வராது. இதில் நான் உறுதியாக இருக்கேன். இதே மாதிரி நீங்களும் உங்களோட குழந்தைங்கள்ட்டையும் நீங்களும் உறுதியாக இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் இதுக்கு ஒரு சொல்யூஷன் நம்மளுக்கு கிடைக்கும். இதில் பல விஷயங்களும் அடங்கியிருக்கு. அங்கே பீஸா ஹட், அந்த பீஸா டொமினோஸ் இந்த மாதிரி பீஸாக்கள் அங்கே சாப்பிடாமல் இருக்கிறதுனால தான் இங்கே வந்திருக்கு. நீங்கள் ஃபாரினில் பல இடத்துல போய் பார்த்தீங்கன்னா தெரியும், பல இடத்துல பீஸா யாருமே அதிகமாக விரும்புறதில்ல. அங்கெல்லாம் வேணாம். கேஎஃப்சி அங்கே சீல் வச்ச ஒரு கம்பெனியாக சில பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம போய் பார்த்தது கிடையாது. ஃபாரினில் கேஎஃப்சி ஒரு தடை பண்ண ஒரு விஷயமா, அதனால அவங்க இங்கே வந்திருக்காங்க. ஸோ நம்மளை பார்த்தா அவங்களுக்கு முட்டாள்கள் மாதிரி இளிச்சவை மாதிரியும் தெரிஞ்சிருக்கு. நம்ம அப்படி கிடையாதுங்கிறத இனிமே தான் நம்ம காட்ட போகிறோம். காட்டுறதுக்கான தருணம் இதுதான். ஆல்ரெடி காட்டியாச்சு. அதை எப்படி கண்டினியூ பண்ண போகிறோம், எந்த அளவுக்கு அதை தக்க வச்சுக்க போகிறோன்றது தான் இப்போ நம்ம கையில் இருக்குது. ஸோ தயவு செஞ்சு எல்லாரும் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த வெளிநாட்டு ப்ராடக்ட்ஸை நிறுத்துங்க, குறைச்சிக்கோங்க. லிஸ்ட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த லிஸ்ட்டில் எது அந்நிய நாட்டோடது, எது நம்ம நாட்டோட தயாரிப்பு அப்படின்றது பல விஷயங்கள் இருக்குது. அதில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நம்ம வாங்க முயற்சி பண்ணுவோம். இப்போ ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட்டில் மறுபடியும் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. பீட்டா அண்ட் கியூபாவுன்ற ஒரு புது நேமில் அவங்க தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது. அவங்க என்ன நினச்சிட்ருக்காங்க அப்படின்னா, ஜல்லிக்கட்டை பற்றி இப்போ பேசுகிறோம், போராட்டம்லாம் கலைஞ்சு போனோன்னே இதை பற்றி நம்ம மறந்து போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் அவங்க இப்போ அதை திருப்பியும் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. மறக்கக்கூடாது, விடக்கூடாதுங்கிறது தான் இப்போ நம்மளோட கையில் இருக்கிற ஒரு என்ன சொல்கிறது, பிரம்ம சாஸ்தனம் சொல்லுவாங்க, சாசனமாக ஏதோ சொல்லுவாங்க, அது மாதிரி அது நம்ம கையில் இருக்குது. அதை எக்காரணத்தை கொண்டும் நம்ம விட்டுறக்கூடாது. இது வரைக்கும் நம்ம 2 நாள் முன்னாடி நம்ம பல விதமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க நம்ம மக்கள். அதுக்கு நம்ம எப்படி சொல்யூஷன் தேட போகிறோம்? நம்ம இதை அவங்கள போய் எதிர்த்து நம்மளால் அடிக்கவோ, நம்ம போய் அவங்க பேரில் ஏதாவது கேஸ் ஃபைல் பண்ணவோ நம்மளால் முடியாது. முடியும்னு நினைக்கிறீங்க? யாரும் பர்டிகுலராக யார் பேரையாவது நமக்கு தெரியுமா? இப்படி போயிருக்காங்க, அப்படி போயிருக்காங்க, இப்படி இது பண்ணியிருக்காங்க. திருச்சியில் இதே சேர்ந்த காவல்துறையாளர் நம்ம மயில்வாகனன் சார் ஒருத்தர் மேலேயும் கை வைக்கல. ரொம்ப ரொம்ப அழகாக, எப்படி அழகாக அந்த போராட்டத்தை முடிக்க முடியுமோ அழகாக முடித்து எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பியிருக்காரு. எல்லாராலையும் இது முடியும். ஆனால் பல விஷயங்கள் ஆப்போசிட்டாக நடந்துருச்சு நம்மளையும் மீறி. அதை நம்ம ஆராய்ச்சி பண்ணி யார் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிற நம்ம நேரத்தில் நம்ம மைண்டை டைவர்ட் பண்ணிவிட்டு இந்த பக்கம்
திருப்பியும் மனு போட்டு மறுபடியும் தடை பண்ணுறதுக்கும் ப்ராப்ளம் பண்ணுறதுக்கும் அவங்க பிளான் பண்ணுறாங்க. அதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. நீங்கள் இதை ஆராய்ச்சி பண்ணுறீங்க, இதை பற்றி நம்ம என்ன பண்ணுறோம் இப்போ பாருங்கள். நீங்கள் 2 நாளாக பார்த்துருப்பீங்க, ஜல்லிக்கட்டு பற்றின விஷயங்கள் ஸ்டாப் ஆகி மக்கள் பட்ட கஷ்டத்தையும் யாரெல்லாம் இதை பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றின போஸ்ட் தான் அதிகமாக இருந்திருக்கும் இந்த சமூக வலைத்தளங்களில் பார்த்துருப்பீங்க. இதுதான் அவங்க எதிர்பார்க்குறது. இது தான் இங்கே நம்மளை மைண்டை டைவெர்ட் பண்ணி விட்டுட்டு இந்த பக்கம் அவங்க வேலையை பார்க்குறாங்க. தயவு செஞ்சு அதுக்கு யாரும் இடம் கொடுத்துடாதீங்க. இன்னமும் ஜல்லிக்கட்டு பற்றின விஷயங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் ஜல்லிக்கட்டுன்னா என்ன, அதில் என்னென்ன நன்மைகள் இருக்குது, யாருக்கெல்லாம் அது போய் சேரணுமோ அவங்களுக்கெல்லாம் புரிய வச்சுட்டு திருப்பி 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 நம்ம அதை போட தான் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அதுக்கு ஆதரவாக இருக்கோன்றது அவங்களுக்கு தெரியும். எத்தனை தடவை கேஸ் போட்டாலும் நம்மளால் ஜெயிக்க முடியாதுன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வரணும். அதுக்கு நம்மளால் முடிஞ்சதை நம்ம பண்ணுவோம். ஸோ இதை சொல்லிட்டு போகலாம் அப்படின்றதுக்காக தான் நான் வந்தேன். இதுக்கப்புறம் பல வாரங்களில் வர லைவில் என்னென்ன விஷயங்கள் என்னால் சொல்ல முடியுமோ நான் சொல்கிறேன். சொல்லி உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள், நான் பெரிய ஆளுன்னு நான் சொல்ல வரல, பட் என்னால் என்னென்ன விஷயங்கள் முடியுமோ அதை சொல்லி நான் புரிய வைக்கிறதுக்காக என்னால் முடிஞ்சதை நான் சொல்கிறேன். ஸோ யாரும் என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க, ஓவராக பேசுகிறேன் அப்படின்லாம் நினச்சிக்காதீங்க. அடிக்கடி லைவில் என்னால் உங்களுக்கு நேரங்கள் வேஸ்ட்டாக இருந்தால் அப்படி இப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. ரொம்ப நன்றி இதை பார்த்ததுக்கு. உங்களால் எவ்வளோ முடியுமோ ஷேர் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி நம்மளை டைவெர்ட் பண்ணுறாங்க, அந்த டைவெர்ட் பண்ணுற விஷயத்த தயவு செஞ்சு விட்டுறாதீங்க, டைவெர்ட் பண்ண விட்டுறாதீங்க. எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த விஷயங்களை திருப்பி கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இதை விட்டுட்டு வேறு விஷயங்களுக்கு போகாதீங்க. முடிஞ்சு போச்சு. அடி வாங்கினவங்க எல்லாருக்கும் மன வருத்தங்கள் இருக்கும். இந்த பக்கம் இதை பண்ணி மறுபடியும் அவங்கள திருப்பி உள்ளே வராத அளவுக்கு நம்ம பண்ணுறது தான் நம்மளோட வெற்றி நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு எல்லோரும் உறுதுணையாக இருங்க. வர வாரங்களில் இனிமேல் நடக்கிற லைவில் நம்மளால் முடிஞ்ச நல்ல விஷயங்களை நம்ம பேசுவோம், ஷேர் பண்ணிக்குவோம். ரொம்ப நன்றி பார்த்த அனைவருக்கும். தேங்க்யூ. ஆன்லைன் PA சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.